ஆதியின் அருளே போட்டி முழங்கியதல் தனையே சீருடன் சாசாவிங்களை சிறப்புடன் பிறவை பாட பாதனில் உள்ளோர் வாழ்க நான் ஒரு சிறுமங்கை பாடுவதற்கு உதவியாக அசுரர்களுடைய தந்தை பாதாளவல்லி என்னும் பெண்கொடியார் பாதாளவல்லியான பெண்கொடியாலும் அண்ணன் தாயை இருக்க வந்த சங்கு சக்கராயத்தை அன்றாட வழிபட்டு வருகிறார். தினமும் கும்பிட்டு வருகிறார். அந்த சங்கு சக்கராயத்தின் மகிமையால் கற்பம் தரித்த பாதாளவல்லி பாதாளவல்லியான இருக்கிறாள் என்றால் பாதாளவல்லியான பெண்கொடி அன்று முதல் எப்படி எப்படி இருக்கிறாள் உணவது மகதியே ஓராட்டினால் உரத்து வாட்டினால் உத்தமையை வளர்த்து வருகிறார்.
கொடியார் எப்படி வளர்த்து வருகிறான்? 41வது நாளில் தனது மகனுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று. கட்டையில போட முடியும்? ஆமா. இல்ல குத்துக்கல்ல போட முடியுமா? ஆமா. ஏதாவது ஒரு மாடான் சுப்பன் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல. நல்ல பேர் விடாண்டாமா? ஆமா, வைக்கணும்ல. நம்மள பிள்ளையா இருக்கா? ஆமா. ஒரு நாட்டை ஆளக்கூடியவன். ஆமா. அவளுக்கு நல்ல பேர் வைக்கணும்ல. ஆமா. அப்படின்னு 41வது நாளில் பெயர்க்க வைக்க வேண்டும் என்று வேறுக்க வேண்டுமே என்று சொந்தத்திலே ஒரு ஜோதிடரை வரவழைத்தார். அரசாங்கம் ஜோதிடரை வரவழைத்து சொந்தத்திலே ஒரு ஜோதிடரை வரவழைத்து, ஐயா என்னம்மா என்னுடைய மகன் பிறந்திருக்கக்கூடிய பலாபலங்களை பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் வந்திருக்கேன். உடனே என்ன ஜோதிடர் சொல்கிறார். என்னம்மா சொல்றீங்க? என்ன உன் மகன் பிறந்திருக்கக்கூடிய பலாபலங்களை பார்த்து அவன் 56 தேசத்தையும் கொடையின் கீழே ஆளக்கூடிய வல்லவத்தோடு பிறந்திருக்கிறான். அம்மா அப்படியே அதற்கு சுவாமி லக்கணமோ லக்கணம் லக்கணத்தில் பிறந்திருக்கிறான். பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான். ஆமா. நல்ல திசையில் பிறந்திருக்கிறான். ஆகையால் அவனுக்கு எப்படி பெயர் வைக்க வேண்டும் என்றால் எப்படி வேறு ஒடுக்க வேண்டுமா?